ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டீச்சர் வாசன். இன்னைக்கு உங்களுக்காக சில ஜோக்ஸுகளை கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு சிரிங்க, சிரிப்பே வரலனாலும் சிரிங்க, கொஞ்சம் இங்கிலீஷும் கற்றுக்கோங்க. சரிங்களா? ஒரு நேர்காணலில் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்படுது. இன்டர்வியூவர் கேட்குறாரு, இமேஜின், கற்பனை பண்ணிக்கோங்க, யூ ஆர் ஆன் த 8th ஃப்ளோர். நீங்கள் 8th ஃப்ளோரில் இருக்கிறீங்க. அண்ட் த பில்டிங் கேச்சஸ் ஃபயர். கட்டடம் தீப்பிடிச்சிருது. ஹவு வில் யூ எஸ்கேப்? எப்படி தப்பிப்பீங்க? இந்த கேள்விக்கு கேண்டிடேட் பதில் சொன்னதை பார்த்துட்டு இன்டர்வியூவர் அசந்தே போயிட்டார். சார், இட் இஸ் வெரி சிம்பிள். சார், அது ரொம்ப சிம்பிள் தான். ஐ வில் ஸ்டாப் இமேஜினிங். ஐ வில் ஸ்டாப் இமேஜினிங் அப்படின்னா நான் கற்பனை பண்ணுறதை நிறுத்திடுவேன் அப்படிங்கிறாரு. ஏகரிச்சு அடிக்கிறதுக்குள்ள ஓடி போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரிலாம் பதில் சொல்லணும் அப்படின்னா இல்லையா? சரி, ஓகே, செம்ம காமெடி. அடுத்தது, ஒரு காதலன் தன்னுடைய காதலிக்கிட்ட இந்த மாதிரி சொல்றான், whenever I look into your eyes, உன் கண்ணை நான் பார்க்குற போதெல்லாம் ஐ ஆல்வேஸ் see something beautiful. ஒரு அழகான விஷயத்த நான் எப்பயுமே பார்க்குறேன். whenever அப்படின்னா எப்பொழுதெல்லாம். உன் கண்ணை நான் எப்பெல்லாம் பார்க்குறனோ அப்போலாம், இல்லைனா இப்படி கூட அர்த்தம் எடுத்துக்கலாம், உன் கண்ணை நான் பார்க்குறப்ப எல்லாம் அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஐ ஆல்வேஸ் see, நான் எப்பயுமே பார்க்குறேன், சம்திங் பியூட்டிஃபுல், ஏதோ ஒரு அழகான விஷயத்த. சரி, இப்போ கவனிங்க, whenever I look into your eyes அப்படின்னா உன் கண்ணுக்குள்ளே நான் எப்போயெல்லாம் பார்க்குறனோ, கண்ணுக்குள்ளே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கண்ணுக்குள்ளே அப்படிலாம் நம்ம பேச மாட்டோம். அதனால தான் தமிழ் வாக்கியத்தை நம்ம தமிழில் பேச்சு தமிழ் எப்படி பேசுவோமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து வச்சுருக்கிறேன். whenever I look into your eyes அப்படிங்கிறத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா நான் உன் கண்ணுக்குள்ளே எப்போயெல்லாம் பார்க்குறனோ, ஐ ஆல்வேஸ் see something beautiful, அப்போல்லாம் நான் ஒரு அழகான விஷயத்தை பார்க்குறேன். இப்படி காதலன் சொன்ன உடனே காதலிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஓ, வாட் டு யூ சி? என்ன பார்க்குறீங்க அப்படி அப்படின்னு கேட்குறா. அதுக்கு சொல்கிறான் பாருங்க பதில், மை ரிஃப்ளெக்ஷன். அட கடவுளே, எனது பிம்பம், என் மூஞ்சே எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறான். பாப்பா கேட்டு அழுதுருச்சு, பாவம் பாப்பா. சரி, அடுத்தது, தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். ஒரு நபர் தன்னுடைய பசங்க என்னெல்லாம் படிச்சிருக்கிறாங்க, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தன்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கிட்ட சொல்றாரு. ஃபர்ஸ்ட் சன் டிகிரி இன் எக்கானமிக்ஸ், செகண்ட் சன் எம்பிஏ, சூப்பர். தேர்ட் சன் பிஹெச்டி பண்ணியிருக்கான், செம போ. ஃபோர்த் சன்னு தீஃபு, திருடனா? இப்படி அண்டை வீட்டுக்காரர் கேட்ட உடனே, என்னது 4வது பையன் திருடனா அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. அப்புறம் சொல்றாரு, ஐயோ சாரே, வை டோன்ட் யூ த்ரோ த ஃபோர்த் சன் அவுட் ஆஃப் த ஹவுஸ்? வை டோன்ட் யூ த்ரோ அப்படின்னா நீங்க ஏன் தூக்கி போடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஏன் வீட்டை விட்டு துரத்தக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அவுட் ஆஃப் த ஹவுஸ். சரிங்களா? வை டோன்ட் யூ த்ரோ, நீங்க ஏன் துரத்திடக்கூடாது, ஏன் தூக்கி போடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா இங்கிலீஷில் அப்படி தான் பேசுவாங்க, அதை விட்டுருங்க. அப்படியே டிரான்ஸ்லேட்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க. ஏன் வீட்டை விட்டு துரத்தக்கூடாது அப்படிலாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டா இருக்கிறோம். புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, பயன்படுத்துங்க. சரிங்களா? சரி, வை டோன்ட் யூ த்ரோ, ஏன் விரட்டி அடிக்கக்கூடாது த ஃபோர்த் சன், 4வது சன்னை அவுட் ஆஃப் த ஹவுஸ், வீட்டை விட்டு வெளியே. அவனை துரத்தி அடிச்சிட்டா நான் பூவாக்கு என்ன பண்ணுறது? ஏங்க, ஹீ இஸ் த ஒன்லி ஒன் ஏர்னிங் மணிங்க. அவன் மட்டும்தாங்க பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கிறான். த ரெஸ்ட் ஆர் அன்எம்ப்ளாய்டு, மற்றவனுங்க எல்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறானுங்க. ஹீ இஸ் த ஒன்லி ஒன் ஏர்னிங் மணி அப்படின்னா அவன் ஒருத்தன் மட்டும்தான் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். த ரெஸ்ட் ஆர் அன்எம்ப்ளாய்டு, மீதமுள்ளவர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த ரெஸ்ட் அப்படின்னா மீதம் உள்ளது, மீதம் உள்ளவர்கள் அப்படின்னு அர்த்தம் வரும். ஓய்வு அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம் எடுத்துக்காதீங்க. சரி, ஓகே. ஒரு பையன் தன்னோட அம்மா கிட்ட இந்த மாதிரி கேட்குறான், கிவ் மீ மணி ஃபார் த ஜிம். இந்த கிவ் மீ, கிம்மி அப்படின்னு தான் உச்சரிக்கணும். கிவ் மீ மணி ஃபார் த ஜிம் அப்படின்னா ஜிம்முக்கு பணம் கொடுங்க. அதுக்கு அம்மா கொஞ்சம் திட்டுற மாதிரி கேட்குறாங்க, வில் யூ பிகம், ஆக போறியா அர்னால்டா? வில் யூ பிகம் அர்னால்ட், நான் அர்னால்டா ஆக போறியா பை கோயிங் டு த ஜிம், ஜிம்முக்கு போயிட்டு. வில் யூ பிகம் அர்னால்ட் பை கோயிங் டு த ஜிம், நான் ஜிம்முக்கு போயிட்டு நான் அர்னால்டா ஆக போறியா? am I becoming ஐன்ஸ்டீன் பை கோயிங் டு ஸ்கூல்? பையன் சொல்கிறான், am I becoming ஐன்ஸ்டீன் பை கோயிங் டு ஸ்கூல்? நான் ஸ்கூலுக்கு போயிட்டு நான் என்ன ஐன்ஸ்டீனாக ஆக போகிறேன்? am I becoming அப்படின்னா இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் எப்பயுமே சொல்லிட்டே இருக்கிறேன், இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம ஃபியூச்சருக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு. நம்ம will I become ஐன்ஸ்டீன் பை கோயிங் டு ஸ்கூல் இப்படி கூட வாக்கியத்தை அமைக்கலாம். நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் am I becoming இது கொடுத்து வச்சிருக்கிறேன். சரிங்களா? am I becoming அப்படின்னா ஆவேனா நான் அப்படின்னு அர்த்தம். ஃபியூச்சருக்கும் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ கவனிங்களா,
இஃப் யூ நோட்டிஸ், நீங்க கவனிச்சீங்கன்னா 2025 ரிட்டர்ன் பேக்வர்ட்ஸ் இஸ் 5202. 2025 பின்னோக்கி எழுதும் போது 5202 கிடைக்கும். ஓகே, இஃப் யூ டேக் 5 and 0, நீங்க 5ஐயும் 0வையும் எடுத்துட்டீங்கன்னா, இஃப் யூ டேக் நீங்க எடுத்துட்டீங்கன்னா 5 and 0, 5ஐயும் 0வையும், யூ கெட் 22, உங்களுக்கு 22 கிடைக்கும். It doesn't mean anything, but thanks for listening. இதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல. It doesn't mean anything அப்படின்னா இது எந்த அர்த்தமும் இல்ல. ஆனா கவனிச்சதுக்கு நன்றி. But thanks for listening. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.